அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய சியாமலா நவராத்திரியில் நம் ராஜமாதங்கி தேவியை வழிபாடு செய்வோங்க. ராஜமாதங்கி தேவிங்கிறது லலிதா அம்பிகையின் மந்திரியாக திகழக்கூடியவள். ராஜமாதங்கி சரஸ்வதி தேவியின் மறு அவதாரம் அப்படின்னே கூறலாம். ராஜமாதங்கி தேவியை நம் சியாமலா நவராத்திரின் முதல் நாளான இன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சியாமலா நவராத்திரியின் முதல் நாளான இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த நவராத்திரிக்கெலாம் கொலு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொலு வச்சு தான் வணங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இந்த நவராத்திரிக்கு வீட்டில் கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம், இல்லைன்னா தாம்பூலம் வைத்து வழிபாடு செய்யலாம். இது ரெண்டுமே வைக்க முடியலன்னு நினைக்கிறவங்க மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து அதையே ராஜமாதங்கியை நினைச்சு கூட வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாடு பொதுவாக சாயந்தரம் 6 மணிக்கு மேலே, அதாவது மாலை நேரத்தில் தாங்க இந்த வழிபாடு செய்யணும். நீங்கள் இந்த வழிபாட்டுக்கு இந்த தாம்பூலம் வச்சுருந்தாலும் சரி, மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருந்தாலும் சரி, கலசம் வச்சுருந்தாலும் அதுக்கு நல்ல மல்லிகைப்பூவால் நீங்கள் அதுக்கு அர்ச்சனை பண்ணதுக்கு மல்லிகைப்பூ எடுத்து வச்சுக்கிடுங்க. இல்லைன்னா மருதாணி எடுத்து வச்சுக்கிடுங்க. இது ரெண்டுமே கிடைச்சா ரொம்ப விசேஷங்க. ரெண்டும் கூட எடுத்து வச்சுக்கிடலாம். வச்சுட்டு இந்த மஞ்சள் பிள்ளையார் எது பிடிச்சி வச்சுருக்கோமோ அதுக்கு முன்னே நீங்கள் ஒரு அகல் விளக்கில் பருப்பு திரியிட்டு நெய் ஊற்றி பசு நெய் ஊற்றி நீங்கள் கிழக்கு முகமாக தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் சர்க்கரை பொங்கல், பச்சை பயிறு சுண்டல் ஏதேனும் ஒன்று வைக்கலாம். ஒன்றுமே வைக்க முடியலன்னாலும் ஒரு கிளாஸ் பாலில் நீங்கள் சர்க்கரை போட்டு வச்சு நெய்வேத்தியமாக வச்சுட்டு ராஜமாதங்கி தேவியை அர்ச்சனை செய்யறதுக்காக அந்த மல்லிகைப்பூவை எடுத்து அதில் 108 தடவை அம்பாளுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யணுங்க. ஓம் க்ளீம் ஸ்ரீ ராஜமாதாங்கி தேவியே நமக அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி 108 தடவை அர்ச்சனை செய்யுங்க. அதுக்கப்புறம் தூப தீபம்லாம் கற்பூர தீபம்லாம் காணிச்சிட்டு நீங்கள் லலிதா சரஸ்ராமம் தெரிஞ்சால் நீங்கள் பாடுங்க. அது தெரியலனா அபிராமி அந்ததி பாடலாம். என்ன தெரியுதோ அதை பாடலாம். ஒன்றுமே தெரியலையா இந்த மாதிரி மந்திரம் மாத்திரம் சொல்லி 108 தடவை நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிடலாம். பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு டிவியில் கூட இந்த மந்திரங்களை நீங்கள் ஓட விட்டுட்டு கூட நீங்கள் இந்த பூஜை செய்யலாம். செஞ்சதுக்கப்புறம் இந்த வீட்டில் பிரசாதம் வச்சுருப்பீங்களா, அந்த பிரசாதத்தை அம்பாளுக்கு நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம பூஜை செய்யும்போது நமக்கு பேரும் புகழும் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு நல்ல நிலை ஏற்படுங்க. இந்த சியாமலா நவராத்திரியில் ஸ்ரீ மாதங்கி தேவியை நம்ம வழிபாடு செய்வதனால வாழ்க்கையில் அனைத்து வித செல்வ செழிப்புகளும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழலாம். இதை நீங்கள் செய்யும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு மகிழ்ச்சி நிலை ஏற்படுதுன்னு. இந்த முதல் நாளில் நீங்கள் இந்த மாதிரி மாதங்கி தேவியை வழிபாடு செய்யுங்க. செய்து உங்கள் வாழ்க்கையில் சகல வித சௌபாக்கியங்களும் உண்டாகட்டும்னு நானும் ஸ்ரீ மாதங்கி தேவியிடம் வேண்டிக் கொள்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.